இந்த தண்டனைக்கு எதிராக ஞானசார தேரர் தனது சட்டத்தரணிகள் ஊடாக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் மேன்முறையீடு தாக்கல் செய்திருந்ததுடன் அதனை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்வைத்திருந்தார். அதன் பின்னர் அந்த மேன்முறையீட்டுக்கு அமைய ஞானசார தேரரை பிணையில் விடுவிக்குமாறு சட்டத்தரணி காமினி அல்விஸ் தமது தரப்பு வாதத்தை முன்வைத்தார். தமது கட்சிக்காரருக்கு 9 மாத கால சிறை தண்டனையே விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மேன்முறையீட்டை விசாரணை செய்வதற்காக அதனை விடவும் அதிக காலம் எடுத்துக் கொள்ளப்பட்டதாகவும் சட்டத்தரணி சுட்டிக்காட்டினார். இந்த விடயத்தை முக்கிய விடயமாக கருதி அவரை பிணையில் விடுவிக்குமாறு ஞானசார தேரர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி மன்றில் கோரிக்கை விடுத்தார். இதற்கு மேலதிகமாக ஞானசார தேரரின் முதுகு பகுதியில் சத்திர சிகிச்சை ஒன்றை மேற்கொள்ளுமாறு வைத்தியர்கள் பரிந்துரைத்துள்ளதால் அவர் சிறைக்கு சென்றால் அந்த சத்திர சிகிச்சையை மேற்கொள்ள முடியாத நிலைமை உருவாகும் என தெரிவித்த சட்டத்தரணி இதனையும் விசேட காரணியாக கருதி அவரை பிணையில் விடுவிக்குமாறு கோரிக்கை விடுத்தார். முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை கவனத்தில் கொண்ட நீதவான் தனது தீர்ப்பை அறிவிக்கும் போது இவ்வாறான பிணை கோரிக்கைகளை கவனத்தில் கொள்வதற்கு விசேட காரணிகள் முன்வைக்கப்பட வேண்டியது அவசியம் என தெரிவித்தார். இவ்வாறான விடயங்களில் முன்வைக்கப்படும் விசேட காரணி பொது காரணியாக இருக்க முடியாது என வழக்கு தீர்ப்பு வழங்கும் சட்டத்துக்கு அமைய குறிப்பிடப்பட்டுள்ளதாக நீதவான் சுட்டிக்காட்டினார். மேன்முறையீடு விசாரிக்கப்படுவதற்கு எடுத்துக் கொள்ளப்படும் காலம் மற்றும் சுகையின நிலைமை ஆகியவற்றை விசேட காரணியாக கருத முடியாதென்றும் சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக நீதவான் இங்கு சுட்டிக்காட்டினார். சுகவீன நிலைமை தொடர்பில் கவனிக்கும் போது ஒரு நபர் சிறை வைக்கப்படுவதன் ஊடாக உயிராபத்து ஏற்படக்கூடும் என்ற விடயம் உறுதிப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் நீதவான் தெரிவித்தார். எனினும் ஞானசார தேரர் தொடர்பில் அவ்வாறான விடயங்கள் முன்வைக்கப்படவில்லை என அவர் தெரிவித்தார். அதனால் ஞானசார தேரர் சார்பில் முன்வைக்கப்பட்ட காரணிகளை விசேட காரணிகளாக கருத முடியாது என்பதால் குறித்த பிணை கோரிக்கையை நிராகரிப்பதாக நீதவான் தனது தீர்ப்பில் குறிப்பிட்டார்.